மனுஷங்களை பார்த்தாலே அவங்க கழுத்துலேயே கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சு கொடூரமாக கொலை பண்ணுற ரத்த காட்டேரி அதாவது வேம்பயர்ஸ் உருவான கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் வேம்பயர்ஸ் பார்த்துருவோம். அது என்னன்னா, சில வேம்பயர்ஸ்க்கு வந்து தன்னைத்தானே வவ்வாலாக மாற்றிக்கிற பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம சினிமாலெல்லாம் பார்த்த மாதிரி வேம்பயர்ஸ் கண்ணாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வேம்பயர்ஸ் பகல் டைமில் வெளியே வரவே வராது, நைட் டைமில் மட்டும்தான் வரும். அந்த டைம்னு பார்த்து யாராவது வேம்பயர்ஸ் கிட்ட சிக்கிட்டா அவங்கள கொன்று அவங்க உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் மிச்சம் இல்லாமல் இந்த வேம்பயர்ஸ் குடிச்சிரும். தென் வேம்பயர்ஸ்க்கு வந்து ஹிப்னடைஸ் பண்ணுற பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏழாம் அறிவு படத்தில் டாங்லி பண்ணுவார்ல, அந்த விஷயம் நம்மளை ஒரு பொம்மை மாதிரி நிற்க வச்சுட்டு கடித்து சாப்பிட்ரும். சரி, ஓகே, இட்ஸ் டைம் டு டாக் அபவுட் த பர்த் ஆஃப் வேம்பயர். 1400 வருஷத்துக்கு முன்னாடி ரொமானியாவில் இருக்க வெலாச்சி அப்படின்ற பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவன் தான் விளாட் டிராகுல். இவன் தன்னோட எதிரிகளோட உடம்புக்குள்ள மரக்கட்டைகளை செலுத்தி கொடூரமாக கொலை பண்ணுவானா. அது மட்டும் இல்லாமல் அவன் எதிரிகளை எங்கே கொலை பண்ணுறானோ அந்த இடத்துல தான் உட்காந்து சாப்பிடுவானா. அதுக்கப்புறம் அவங்க உடம்புல இருக்க ரத்தத்தை லிட்டர் கணக்கில் குடிப்பானா. இவன் பண்ண இந்த விஷயங்களை இன்ஸ்பயர் பண்ணி தான் பிராம் ஸ்டோக்கர் அப்படின்ற ஒரு டிராகுலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் எழுதி ரிலீஸ் பண்ணாரு. ஆக்சுவலாக அந்த நாவல் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த வேம்பயர்ன்ற விஷயம் பயங்கரமா ஃபேமஸ் ஆச்சு. தென் டிராகுலான்னு ஃபில்மும் ரிலீஸ் ஆச்சு. பிளாட் டிராகுலோட வெலாச்சி ஏரியாவுக்கு மேலே ஹங்கேரியும் கீழே ஓட்டமன் எம்பையரும் இருக்கு. இந்த ஹங்கேரிக்கு ரொம்ப நாளாவே ஓட்டமன் எம்பையர் மேல கண்ணு. பட் ஹங்கேரினால ஓட்டமன் எம்பையரை தொடக்கூட முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்க வெலாச்சியை தாண்டி அவங்களால போக முடியாது. எஸ், வெலாச்சியில் இருக்க பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான போராளிகள். எப்படி ஹங்கேரிக்கு ஓட்டமன் எம்பையர் ஒரு ஆசை இருந்துச்சு, அதே மாதிரி ஓட்டமன் எம்பையருக்கு ஹங்கேரி அடையணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆசை இருந்தாலும் இந்த வெலாச்சியை தாண்டி நம்மளால ஹங்கேரிக்கு போக முடியாது அப்படின்றது ஓட்டமன் எம்பையருக்கு தெரியும். சோ இப்போ அந்த அரசர் என்ன பண்றாரு அப்படின்னா, இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. வெலாச்சியோட அரசரான விளாட் டிராகுலை கூப்பிட்டு நம்ம ஒரு சமரசம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளாட் டிராகுலை வர சொல்றாரு. விளாட் டிராகுலும் சும்மா ஒரு மீட்டிங் தானே, போய் பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட 2 மகன்களையும் கூட்டிட்டு ஓட்டமன் எம்பையருக்கு போறாரு. பட் அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது ஓட்டமன் எம்பையர் விளாட் டிராகுல் ஃபேமிலிக்கே போட்ட ஸ்கெட்ச்னு. அந்த ஓட்டமன் எம்பையரோட கோட்டைக்குள்ள போனதுமே விளாட் டிராகுலோட 2 மகன்களை கைது பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த ஓட்டமன் எம்பையரோட அரசர் என்ன சொல்றான் அப்படின்னா, இப்போ இன்னும் 2 மகன்களுமே என்கிட்ட இருக்காங்க, நான் சொல்றதை நீ கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கண்ட்ரோலுக்கு விளாட் டிராகுலை கொண்டு வந்துட்டான். எப்படியா இருந்தாலும் இந்த விளாட் டிராகுலுக்கு அப்புறம் அந்த வெலாச்சிக்கு இந்த 2 மகன்கள்ல ஒருத்தன் தான் வந்து அரசனா இருக்க போறான். அதனால இவங்க 2 பேத்தையுமே நம்ம குழந்தை மாதிரி நம்ம வளர்த்துவோம். தென் ஃபியூச்சர்ல 2 பேருமே நமக்கு லாயலா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்தையுமே தன்னோட மகன் மாதிரி வளர்த்துறான். ஓட்டமன் அரசனோட கண்ட்ரோல்ல வெலாச்சியை ஆட்சி செஞ்சுட்டு இருக்க விளாட் டிராகுல் இறந்து போறாரு. அதுக்கப்புறம் இந்த மகன்கள்ல 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓட்டமன் அரசன் என்ன பண்றாருன்னா, அவங்க 2 பேத்தையுமே வெலாச்சிக்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு. அவங்க வெலாச்சி சிட்டிக்குள்ள போனதுமே ஓமன் அரசனோட படையில் இருக்கவங்க எல்லாம் அடுத்தடுத்து அப்படியே கொடூரமா கொலை செய்யப்பட்டு இறந்து போறாங்க. அது எப்படின்னா, ஷார்ப்பான கட்டைகளை அவங்க வாய் வழியா விட்டு பின் வழியா வர்ற மாதிரி கொடூரமா கொலை செய்யப்படுறாங்க. இந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்குது. இப்போ இந்த கதையை கேட்டு நம்ம என்ன நினைப்போம், செத்து போன விளாட் டிராகுல் வந்து இவங்களை பழி வாங்கி இவங்களை கொண்டிருக்கலாம் அப்படின்னு நினைப்போம்ல. பட் அதுதான் கிடையாது. இவங்க எல்லாத்தையுமே கொன்னது விளாட் டிராகனோட 2வது மகனான இளைய இளவரசன். இப்போ ஓட்டமன் கிங் வந்து 2 பேத்தையுமே நல்லா தான் பார்த்துக்கிட்டான், தன்னோட பசங்க மாதிரி வளர்த்தான். அப்படி இருந்து ஏன் ப்ரோ இவன் வந்து அவனுக்கு எதிராகவே திரும்பினா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னதான் அந்த அரசர் இவங்க 2 பேத்தையும் தன்னோட பசங்க மாதிரி பார்த்துக்கிட்டாலும் இவன் வந்து நம்மளை அடிமையாக தான் வச்சிருக்கான் அப்படின்றத அந்த 2வது பையன் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டான். எஸ், இனிமேல் இந்த கதையில் இவன் தான் டிராகுலா. அதுக்கப்புறம் அவங்க அண்ணனையும் போட்டு தள்ளிட்டு அந்த நாட்டோட அரசர் ஆகிறான். தென் ஓட்டமன் அரசன் கண்ட்ரோலில் இருக்க வெலாச்சியை தான் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றான். இப்படியெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த ஓட்டமன் அரசன் சும்மா இருப்பானா, அவன் என்ன பண்ணுறான்னா இவனை அழிக்கிறக்காக படையை கூட்டிட்டு இவனை தாக்கறக்கு வர்றான். இதை தெரிஞ்சுக்கிட்ட டிராகுலா இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, கண்டிப்பாக அவங்கள வந்து நம்ம எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, ஏன்னா அவங்க கிட்ட தான் படைபலம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டமன் அரசனோட படை வீரர்கள் இருக்காங்களே, அவங்க போட்டிருக்க காஸ்டியூமே வந்து நம்மளும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு அந்த காஸ்டியூம் ரெடி பண்ணி போட்டுட்டு அடுத்த நாள் போருக்கு போய் ஓட்டமன் அரசன் படையை சேர்ந்த நிறைய பேர் செத்து போறாங்க. எஸ், டிராகுலா படை வீரர்கள் ஆப்போசிட் வீரர்கள் மாதிரியே ட்ரெஸ் போட்டு அவங்களுக்குள்ளேயே கலந்து அவங்கள கொத்து கொத்தா கொண்டு இருக்காங்க. இதுல மொத்தம் 25,000 பேர்த்த ஷார்ப்பான மரக்கட்டையை வாயில விட்டு பின்னாடி வழியா எடுத்து கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க. அதை பார்த்த மற்ற வீரர்களும் அந்த ஓட்டமன் அரசனும் தெரிச்சு ஓடி இருக்காங்க. இப்போ இந்த டிராகுலாக்கு நம்ம வந்து இன்னொரு நாட்டை பிடிக்கணும், அவங்க கிட்ட சண்டைக்கு போகணும் அப்படிலாம் ஆசை கிடையாது. நம்ம வெலாச்சியில் இருக்க மக்களை நம்ம நல்லபடியா பார்த்துக்கணும். இங்க வந்து எவனாச்சும் ஆட்சி செய்யறான் அப்படின்னு வந்தா அவனுக்கு கொடூரமான தண்டனைகள் கொடுக்கணும் அப்படின்றது மட்டும்தான் மைண்ட்ல இருந்திருக்கு. எப்படின்னா, ஒரு சாதாரண டேபிள்ல அவங்கள படுக்க வச்சுட்டு கை காலெல்லாம் கட்டி போட்டுட்டு அப்படியே இன்ச்சா வெட்டி கொள்ளுவாங்களாம். அதுக்கப்புறம் இந்த டிராகுலாவை பார்த்து பக்கத்தில் இருக்க எல்லா நாடுமே நடுநடுங்கி போகிறாங்க. திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் வேம்பயர்ஸ். ஸோ இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்ட பிராம் ஸ்டோக்கர் அப்படின்றவர் இதில் நம்மளோட கற்பனையும் சேர்த்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டிராகுலா அப்படின்ற நாவலை ரிலீஸ் பண்ணார். அந்த புக் பயங்கரமாக சேல்ஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் எக்கத்தக்க வேம்பயர் மூவிஸ் எடுக்கிறாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்கேரியான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இதே மாதிரியே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். லவ் யூ ஆல்.